Hello everyone, welcome back to our channel. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா motion in a planeல CBSE bookல இருக்க example question பார்க்கறோம். வாங்க questions பார்க்கலாம். Example 3. A motorboat is racing towards north at 25 km per hour and water current in the region is 10 km per hour. Okay. ஒரு motorboat இருக்கு. அந்த motorboat எப்படி இருக்குன்னா 25 km per hour northல போகுது. Water current எப்படி இருக்குது 10 km per hour in the region in the direction of 60 degree east of south. 60 degree east போகணும் சவுத்தில் இருந்து. அப்போ இதுதான் என் சவுத் அப்படின்னு சொன்னால் நான் 60 degree போகணும். இந்த ஆங்கிள் 60 degree. 60 degree ஈஸ்ட்டுக்கு நோக்கி போகிறேன். இதான் ஈஸ்ட்டு. அப்போ 60 degree ஈஸ்ட்டு நோக்கி போகிறேன் சவுத்தில் இருந்து. ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் போகலான்னு நினைக்கிறேன். ஏன் கோணல் வாங்குது? இந்த ஆங்கிளோட இது 2 times இருக்குது. ஓகே, ஓரளவுக்கு இருக்குது. ஸோ இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ எவ்வளோ சொல்லியிருக்காங்க 10. ஓகே, ஃபைண்ட் த ரிசல்டன்ட் வெலாசிட்டி. ரிசல்டன்ட் வெலாசிட்டி இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து ஜேஇல கேட்டிருக்காங்க. இப்போ ரிசல்டன்ட் வெலாசிட்டியோட டைரக்ட் மேக்னிடியூட் மட்டும் கேட்டாங்க ஜேஇல. ஏன்னா 4 ஆப்ஷன் கொடுக்கணும், ஸோ ஈஸியாக இருக்கணும்னு சொல்லி. இப்போ ஒன்றும் இல்லை, இது 2 வெக்டார், இதோட ரிசல்டன்ட் வேணால் என்ன பண்ணுவேன்? ரிசல்டன்ட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா. இப்போ நல்லா பாரு, இந்த ஆங்கிள் 60 டிகிரின்னு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த மொத்த ஆங்கிள் எத்தனை டிகிரி இருக்கும்? இந்த மொத்த ஆங்கிள் எத்தனை டிகிரி இருக்கும்? கொஞ்சம் திங்க் பண்ணு. இது 180 டிகிரி, அப்போ இது 60னா இது எவ்வளோ? 80 டிகிரி. ஃபென்டாஸ்ட். 120 டிகிரி. கரெக்டாக இல்லையா? ஓகே, ஒரு வேல்யூ 25. அப்போ 25யோட ஸ்கொயர், பியோட வேல்யூ என்ன 10. அப்போ 10ஓட ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் ஆஃப் 120. சப்போஸ் உங்கள் ஸ்கூலில் இந்நேரத்துக்கு ட்ரிக்னாமெட்ரி நடத்திட்டாங்க அப்படின்னா காஸ் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா வந்து மைனஸ் காஸ் தீட்டா, இதை நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்போ காஸ் ஆஃப் 180 மைனஸ் 120 இல்லைன்னா வெயிட் பண்ணு, எனக்கு என்ன வேணும்? காஸ் ஆஃப் 120 வேணும். கரெக்டாக இல்லையா? அப்போ நான் இதை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன். மைனஸ் தூக்கி இங்கிட்டு கொண்டு வந்துடுறேன். எனக்கு காஸ் ஆஃப் 120 வேணும். அப்போ காஸ் ஆஃப் 120 எப்படி எழுதிக்கலாம்? 180 மைனஸ் 60. கரெக்டாக இல்லையா? சரி, இது வந்து ட்ரிக்னாமெட்ரியில் இருக்க பேசிக் ரிலேஷன்ஷிப். காஸ் ஆஃப் 180 மைனஸ் தீட்டாவை நீங்கள் மைனஸ் காஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம். அப்போ காஸ் ஆஃப் 120 நான் எப்படி எழுதிக்கலாம்? காஸ் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா. தப்பு பண்ணிட்டேன் இந்த இடத்துல. திரும்பி காஸ் ஆஃப் 120 எப்படி எழுதிக்கலாம்? காஸ் ஆஃப் 180 மைனஸ் 16 எழுதிக்கலாம். கரெக்டாக இல்லையா? சரி, நாங்கள் இவ்வளோலாம் யூஸே பண்ண மாட்டோம். காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்லாம் 120னா 16 ஆன்சர் முடிஞ்சிடும். ஸோ 60 வேல்யூ போட்டு முடிச்சிடலாம். ஸோ காஸ் ஆஃப் 120 எப்படி எழுதிக்கலாம்? காஸ் ஆஃப் 180 மைனஸ் 60, 180 மைனஸ் 60 என்ன ஆயிரும்? 120 ஆயிரும். இப்போ நம்ம ரிலேஷன்ஷிப் என்ன சொல்லுது? காஸ் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா வந்து மைனஸ் காஸ் தீட்டா. அப்போ இதோட வேல்யூ மைனஸ் காஸ் ஆஃப் 60. நான் சிம்பிளாக சொல்லணும்னா காஸ் ஆஃப் 120யோட வேல்யூ காஸ் ஆஃப் மைனஸ் 60யோட வேல்யூ சேம். காஸ் ஆஃப் 60யோட வேல்யூ என்ன? √3/2. அப்போ இதோட வேல்யூ என்ன வருது? -1/2. ஏன் இங்கே ட்ரிக்னாமெட்ரியில் இந்த குழப்பிக்கிட்டு இருக்கேன் நான்? 1/2 தானே, √3/2 வராது. 1/2. அப்போ நல்லா பாரு, இந்த இடத்துல காசோட வேல்யூ 1/2ன்னு போட போகிறேன் வித் மைனஸோட. அப்போ அந்த 1/2ல் இருக்க இந்த 2 கேன்சல் ஆயிரும். மைனஸ் மட்டும் முன்னாடி இருந்துச்சுன்னா 25 ஸ்கொயர் என்ன? 625. 10 ஸ்கொயர் என்ன? 100. மைனஸ் a இன்டூ பி. ஏவோட வேல்யூ 25, பியோட வேல்யூ 10. அப்போ இந்த ஆன்சர் 215 வருதா? கரெக்டா? அப்போ 150 இங்கே சிம்பிளிஃபை பண்ணால் 100 போயிடும். அப்போ 150 இருக்கும். 625லேருந்து 150 போயிடுச்சு அப்படின்னா 475. ரூட் ஆஃப் 475 484 இருந்தால் 22ன்னு போட்டிருக்கலாம். அப்படின்னா இது 21.8090 வரும். ரூட் ஆஃப் 475 21.89. அப்போ 21.8 தானே. 2 நீ இஷ்டத்துக்கு 21.2 ஏன் போடுறேன் நான்?
முகேஷ் நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் முகேஷ் எல்லாமே ஆகுது. 21.8 மீட்டர்/செகண்ட். இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா இதில் கேட்டிருந்த ஒரு கொஸ்டின், எங்கன்னா ஜேயில் கேட்ட ஒரு கொஸ்டின் எனக்கு ஞாபகம் இருக்குது, பட் இயர் ஞாபகம் இல்லை. ஜேயில் வந்து இந்த கொஸ்டின் எடுத்து 4 ஆப்ஷன் கொடுத்தாங்க. அதில் ஒரே ஒரு ஆப்ஷன் 22 இருந்துச்சு, மிச்சம் எல்லாம் பார்த்தோன்னா 10, 15, 20 அந்த மாதிரி தான் ஒரு வேல்யூ கொடுத்துருந்தாங்க. சம்மந்தம் இல்லாமல் தான் இருந்துச்சு. 44 இருந்துச்சு, இஃப் ஐ எம் நாட் ராங். 44 ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு, 22 ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. அப்போ அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா 22 தான் இதோட ஆன்சராக கொடுத்துருந்தாங்க ஜேஇயில் பொறுத்த வரைக்கும். இப்போ சப்போஸ் அவங்க ஆங்கிள் கேட்டால் விச் இஸ் அ டஃபர் டாஸ்க். ஏன் டஃபர் டாஸ்க்? ஏன்னா இது ஹோல் நம்பர் கிடையாது, அதனால் நம்மள வாங்க போகுது. நம்ம tan ஆல்ஃபா ஃபார்முலா என்ன? tan ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பி சைன் தீட்டா. நல்லா பாரு, இது மொதல் வெக்டார், இது ரெண்டாவது வெக்டார். அப்போ மொதல் வெக்டார் வந்து ஏ, இது வந்து பி. பி சைன் தீட்டா பி 10 sin theta sin 120 divided by a plus b cos theta. a ஓட வேல்யூ என்ன? 25 plus b cos theta, b ஓட வேல்யூ என்ன? 10 cos of 120. இப்போ sin of 180 minus theta நீங்கள் வெறும் sin thetaன்னு எழுதலாம், இதில் நோ இஷ்யூ. அப்போ நான் sin of 120 எப்படி எழுதலாம்? sin of 180 minus 60. ஏன்னா 180 minus 60 வந்து 120 ஆயிரும். அப்போ இதோட வேல்யூ வரும் sin 60. அப்போ sin of 120 வந்து 160க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ sin 60 வேல்யூ என்னவோ அதே தான் sin 120 வேல்யூ. sin 60 என்ன? √3/2. 10 into √3/2 whole divide by 25. cos 120 இப்போ தான் சொல்லி கொடுத்துட்டு வந்து -1/2 தான் கிடைக்கும்ட்டு. அப்போ -1/2 போட்டிங்கன்னா இந்த இடத்துல -10/2. 10/2னா என்ன? 5 ஆயிடுச்சா? 10 into √3 இந்த 2 இருக்குது, இங்கே என்ன இருக்குது? 5. 25லேருந்து 5 போயிடுச்சுன்னா 20. அப்போ 0 0 கேன்சல் ஆயிடுச்சுன்னா √3/4. √3/4 கூட நான் ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். நான் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இல்லையா முகேஷ்? √3/4 இது ஒரு பிரச்சனையே கிடையாது. √3 இதோட வேல்யூ எல்லாருக்கும் தெரியும், 0.1732. இதை 4ஆல் டிவைட் பண்ணுறதுல பிரச்சனை இல்லை. ஆனால் பிரச்சனை எங்கே இருக்குது? ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 0.433. என்ன கொடுத்து வச்சுருக்கான் புக்கில்? சரி, ஒரு ப்ராப்ளம் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா நல்லா கொஸ்டினாக கொடுக்கணும். அதாவது அவங்க சால்வ் பண்ண அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரணும். இந்த கொஸ்டினில் இங்கே வந்து ஆன்சர் தொங்கிக்கிட்டு இருக்கப்போ என்ன கான்ஃபிடென்ஸ் வரும்? புரிஞ்சுக்கிறதுக்காக கொஸ்டின் கொடுங்கன்னு சொன்னால் பசங்களை போட்டு குழப்பறதுக்குன்னே கொஸ்டின் உருவாக்குற மாதிரி உருவாக்கி வச்சிடுறாங்க. இவங்களுக்கு மட்டும் வேறு ஆன்சர் வந்திருக்கு, 0.397. லா ஆஃப் சைன். ஏன் சைன்லாம் அப்ளை பண்ணுறீங்க? ஓகே, அவன் சொல்கிறதே பார்ப்போம். 23.4ன்னு சொல்கிறான். இப்போ என்னோடய கேல்குலேட்டர் ரேடியனில் இருக்கா இல்லை ஆங்கிளில் இருக்கான்னு தெரில எனக்கு. tan ஆஃப் 23.4. ஓகே, ஸோ ஆக்சுவலாக இந்த கேல்குலேட்டர் வந்து ரேடியனில் இருக்குது, அதனால் இஷ்டத்துக்கு ஒரு வேல்யூ கொடுக்குது. நான் உங்களுக்கு ஃபோனில் தான் பண்ணி காட்டணும். ஏன்னா 23.4 டிகிரி. இப்போ நான் சொல்கிறது கரெக்டாக இல்லை இவங்க பண்ணியிருக்கிறது கரெக்டாக நம்ம செக் பண்ணுவோம். கேல்குலேட்டர் tan ஆஃப் 23.4 இதான் ஆன்சர்னு சொல்கிறாங்க. ஓகே, tan ஆஃப் 23.4 அப்படின்னு சொன்னால் அதோட வேல்யூ கேல்குலேட்டர் நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க சரியா. tan 23.4ன்னு சொன்னால் வேல்யூ 0.4327 இருக்கணும். அப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஆன்சரும் இந்த ஆன்சர் ஆல்மோஸ்ட் சேம். ஏன்னா அவங்களே ஆன்சர் என்ன சொல்கிறாங்க, இதோட இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற ஆங்கிள் வந்து 23.4 டிகிரின்னு இருக்கணும். ஆனால் அவங்க புக்கில் ஏதோ சால்வ் பண்ணி கொண்டு வந்திருக்க ஆன்சர் எவ்வளோனா 0.397. இப்போ இந்த 0.397 எதுக்கு வந்திருக்கும் அப்படின்னு நான் செக் பண்ணணும்னா உட்காந்து ஒரு வேல்யூவாக போடணும். 23 தானே சொல்லியிருக்கான். ஈவன் tan ஆஃப் 23 போட்டால் எனக்கு ஆன்சர் 0.424 கிடைக்குது. அப்போ tan 23 கிடையாது. 22 ட்ரை பண்ணுவோம். 22 கிடையாது. 21. ஓகே, 21 பாயிண்ட் சம்திங் வரணும். இப்போ 21.4 போடுவோம். இல்லை 4 இல்லை, 21.5.
ஏன் 21.5ல மட்டும் எனக்கு நெகட்டிவ் கிடைக்குது? ஓகே, டிகிரி காணாமல் போயிடுச்சா? 21.5 21.5யோட வேல்யூ 0.393. சரி, 21.6. ஸோ tan of 21.6 5 tan of 21.7 0.397. சரி, இப்போ இதுதான் புக்கில் கொடுத்துருக்க ஆன்சர். எங்கே சொல்கிறான்? ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப், அவங்களுக்கு வந்திருக்க ஆன்சர் என்ன? 0.397. இதுதான் புக்கில் கொடுத்துருக்க ஆன்சர் 0.397. அப்போ நான் இதுக்கு tan இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி வச்சு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா 21.7 டிகிரி கிடைக்கும். புரியுதா இல்லையா? ஆனால் சிபிஎஸ்சி புக்கில் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. நான் லேட்டஸ்ட் எடிஷன் புக்கு தான் பார்த்துருக்கேன்னா. எஸ், 24-25 புக். அப்போ புக்கில் மிஸ்டேக். என்ன மிஸ்டேக்? இந்த இடத்துல வேல்யூ பாரு, நான் இந்த ஆன்சர் வந்தால் தான் ஆங்கிள் இத்தனை டிகிரி வரும். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க? நான் டிவைட் பண்ண ஆன்சர் இது வருது, இதுக்கு இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி கண்டுபிடிச்சி எனக்கு ஆன்சர் இது வருது. அது தப்பு. சப்போஸ் அவங்க சொல்கிறது இது கரெக்ட்னா இதுக்கான ஆங்கிள் இது. ஓகே, ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இடத்துல இந்த ஆங்கிள் கண்டுபிடிச்சதில் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. இந்த ஆங்கிள் கண்டுபிடிச்ச பார்ட் ஃபுல்லாகவே அவங்க சைன்லாம் யூஸ் பண்ணி தப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ அது யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. ஓகே, நான் சால்வ் பண்ணியிருக்கிறது கரெக்டு. நீங்கள் இந்த tan alpha is equal to √3/4, அப்போ இந்த ஆங்கிள் கிடைக்குது. இதுக்கு இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி யூஸ் பண்ணிங்கன்னா இது கிடைக்கும். சார், இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி தெரியாது, நீங்கள் எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க? நான் ஒன்றும் பண்ணல, நான் உட்காந்து ஒரு ஆங்கிளாக போட்டேன். tan 20யோட வேல்யூ என்ன, tan 21 வேல்யூ என்ன, tan 22. ஸோ இங்கே உட்காந்து நான் அதான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். tan 21.1 போட்டேன் என்ன, 2 போட்டேன் என்ன, 3 போட்டேன் என்ன. எனக்கு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 21.7 அப்படின்னு போடுறப்ப இவங்க கொடுத்துருக்க ஆன்சர் மேட்ச் ஆகுது. ஓகே, நான் tan ஆஃப் 23.4 போட்டால் எனக்கு வந்திருக்க ஆன்சரும் இதுவும் ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகுது. இது ரவுண்ட் ஆஃப் பண்ணால் வந்துடும். அப்போ என்னை பொறுத்தவரையும் நான் பண்ணியிருக்கிறது கரெக்டு, புக்கில் இருக்கிறதுல மிஸ்டேக் இருக்குது. சப்போஸ் நான் சொல்கிறதுல தப்பு இருக்குது அப்படின்னு தோணுச்சு, தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன தப்போ அதை பார்த்து நானும் கற்றுக்குவேன். சரியா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு இதான் சொல்யூஷன். தேங்க்யூ.